பனிப்புயலுக்கு இடையே மலை உச்சியில் நின்றபடி கீழே வேலை செய்து கொண்டிருக்கும் தனது படை வீரர்களை கேரன் உற்று நோக்கினான். இந்த போர் அவனுக்கு வெற்றியை தந்திருந்தாலும் அதற்காக அவன் செலுத்திய விலை மிக அதிகம். அவனது முத்தப்படையில் 60% வீரர்கள் இந்த பனிச்சமவெளியிலேயே மடிந்து போயினர். எஞ்சியிருப்பவர்களில் பெரும்பாலானோர் பலத்த காயமடைந்திருந்தனர். கேரன் ஏவிய சக்தி வாய்ந்த மந்திர ஆலைகளே பல வெள்ளை வேட்டை நாய்களின் உயிரிழப்பிற்கு முக்கிய காரணமாக அமைந்தன. குறிப்பாக நெருப்பு பந்து, ஃபயர்பால் மந்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மொத்தமாக தாக்குபவை. போர்க்களத்தின் நெருக்கடியில் எது எதிரிப்படை எது சொந்தப்படை என்று பிரித்து பார்ப்பது மந்திரங்களுக்கு சாத்தியமில்லை. நெருப்பு தாக்குதல்களுக்கு மிகவும் பலவீனமான வெள்ளை வேட்டை நாய்கள் கேரனின் சொந்த மந்திரங்களின் சூட்டிலேயே கருகிப்போயின. ஒரு பெரிய போரில் ஒரு மந்திரவாதி தனது சொந்த வீரர்களையே தற்செயலாக கொல்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. மந்திரவாதிகளை கொண்ட மனித சாகச குழுக்கள் தங்கள் சொந்த வீரர்களை தாக்காமல் இருக்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் கேரனை பொறுத்தவரை அவனது எண்ணம் வேறாக இருந்தது. இப்படியே போனால் நான் பசியால் வாட வேண்டியிருக்கும். நாம் இன்னும் அதிகமான ஆதரவாளர்களை திரட்ட வேண்டும். கேரன் தனது படையில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்காக சிறிதும் வருத்தப்படவோ இரக்கம் காட்டவோ இல்லை. அவனது நிழலில் வாழ்ந்த அந்த உயிரினங்கள் தேவைப்படும்போது தங்கள் உயிரை கொடுப்பது இயற்கையானது என்றே அவன் கருதினான். இது ஒரு வகையான பண்டமாற்று முறை போன்றது. பனிக்கால ஓநாய்கள், விண்டர் ரூல்ஸ். உடனடியாக புதிய படையை திரட்ட நினைத்த கேரனுக்கு அந்த பனிக்கால ஓநாய்கள் நினைவுக்கு வந்தன. டிராகன் ஆன்மா கல்லை உண்டு ஒரு முறை உறங்கி வளர்ந்த பிறகு அந்த இடத்திற்கு மீண்டும் சென்று பார்ப்போம் என்று அவன் மனதிற்குள் முடிவு செய்தான். கொள்ளை பொருட்களின் குவியல். விரைவிலேயே போர்க்களம் சுத்தம் செய்யப்பட்டது. மந்திர குறிகள் பொறிக்கப்பட்ட கவசங்களும் வாள்களும் ஒரு சிறிய உலோக மலையைப் போல குவிக்கப்பட்டன. அரிய மந்திர ரத்தினங்களை கேரன் ஏற்கனவே தனது விண்வெளி மோதிரத்தில் பத்திரப்படுத்தியிருந்தான். ஒப்பந்தத்தின்படி ஒரு மந்திர சக்தி கொண்ட வெள்ளை கிறிஸ்டலை அவன் அந்த வெள்ளை டிராகன் பெண்மணியிடம் ஒப்படைத்தான். அவள் மிகுந்த மனக்கசப்புடன் அதை வாங்கிக் கொண்டாள். இது முன்னதாக அவனிடம் இருந்து கேரன் வாங்கிய அதே அளவு மற்றும் வடிவம் கொண்ட ரத்தினமாகும். பாதுகாவலன் கேரன். விண்வெளி மோதிரத்தில் இடம் குறைவாக இருந்ததால் அனைத்து மந்திர கருவிகளையும் அதில் அடைக்க முடியவில்லை. எனவே கேரன் தனது படை வீரர்களை அந்த பொருட்களை சுமந்து செல்லுமாறு உத்தரவிட்டான். யாராவது ஒரு பொருளை கூட திருடிச் சென்று விடக்கூடாது என்பதில் அவன் மிக கவனமாக இருந்தான். இந்த பொருட்கள் அனைத்தும் எனது வளர்ச்சிக்கு தேவையானவை. இதில் ஒரு சிறு துரும்பை கூட நான் இழக்க தயாராக இல்லை. அந்த மந்திர பொருட்கள் அனைத்தும் தனிம ஒளியுடன் பிரகாசித்தன. அவை ஓரிடத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் லேசான மந்திர ஆற்றல் அந்த இடத்தில் சூழ்ந்திருந்தது. ரத்தினங்களை ஒப்பிடும்போது இவற்றின் மதிப்பு குறைவுதான். என்றாலும் ஒரு பெரிய போர் வெற்றிக்கான அடையாளமாக அவை காட்சியளித்தன. வெள்ளை டிராகன் பெண்மணிக்கு, அதாவது சாலியாவுக்கு என்று தனியாக படை வீரர்கள் இல்லாததால் அவளே தனது பங்கிற்குரிய ஒரு பெரிய குவியல் மந்திர கருவிகளை சுமந்து கொண்டு தனது டிராகன் கூட்டிற்கு பறந்தனாள். கிளம்பும் முன் அவள் கேரனை பார்த்து நேரடியாக எச்சரித்தாள். இங்கே இருப்பவை அனைத்தையும் நான் எண்ணி வைத்து விட்டேன். ஒரு சிறு துண்டு குறைந்தாலும் எனக்கு தெரிந்துவிடும். நான் இல்லாத நேரத்தில் எதையும் திருட நினைக்காதே. நான் இதோ வந்து விடுவேன். இதில் பாதி எனது பங்கு. அதை நான் நிச்சயம் பெறுவேன். அத்தியாயம் 79. ஒரு நாள் ஓய்வு. ஸ்லீப்பிங் ஆஃப்டர் அ டே. போரில் கிடைத்த செல்வங்களை பிரித்து கொண்ட பிறகு கேரனும் வெள்ளை டிராகன் பெண்மணியும் தத்தமது பகுதிகளுக்கு திரும்பினர். கடைசியாக புறப்படும்போது சாலியா கேரனுடன் பனிச்சிகர பகுதி வரை வந்து அடுத்த முறையும் இதுபோன்ற ஒரு போர் அல்லது நிகழ்வு நடந்தால் தன்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்டுக்கொண்டாள். மறக்கப்பட்ட கசப்புகள். அவளது முகப்பாவனையை பார்த்தால் கேரன் தனக்கு செய்த தீமைகளை அவள் முற்றிலும் மறந்துவிட்டது போல தெரிந்தது. லாபம் முக்கியம். 5 நிற டிராகன்களுக்கு இடையில் செல்வத்திற்கும் எல்லைகளுக்குமாக சண்டையிட்டுக் கொள்வது சாதாரணமான ஒன்று. சுயநலம். ஆதாயம் என்று வரும்போது பழைய பகையை தூக்கி எறிந்துவிட்டு கைகோர்ப்பது அவற்றின் இயல்பு. யதார்த்தம். சாலியாவுக்கு பழிவாங்க ஆசை இருந்தாலும் கேரனின் தற்போதைய வலிமைக்கு முன்னால் அவளால் எதுவும் செய்ய முடியாது என்பதே உண்மை. இந்த கூட்டு முயற்சியின் மூலம் இரு டிராகன்களும் தங்களுக்கு தேவையானதை அடைந்துவிட்டன. இந்த கூட்டு போருக்கு பிறகு கேரனின் வலிமை எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை சாலியா ஆழமாக உணர்ந்தாள். இது ஒரு சாதாரண வெள்ளை டிராகனிடம் இருக்க வேண்டிய வளர்ச்சியை விட பல மடங்கு அதிகம். ஒருவேளை அந்த சபிக்கப்பட்ட கிறிஸ்டல் டிராகன் எனது முட்டையை திருடிவிட்டு இந்த அரக்கனை இந்த இடத்தில் வைத்துவிட்டதோ என்று கூட அவள் சந்தேகப்பட்டாள். 500 மீட்டர் பனிச்சிகரத்தில் ஒரு சேமிப்பு. 500 மீட்டர் உயரமுள்ள அந்த செங்குத்தான பனிச்சிகரத்தின் உச்சியில் இருந்த தனது கூட்டிற்குள் கேரன் நுழைந்தான். கூட்டின் ஆழமான பகுதியில் மந்திர கவசங்களும் வாள்களும் ஒன்றன் மேல் ஒன்றாக குவிக்கப்பட்டு ஒரு சிறிய மலையைப் போல காட்சியளித்தன. அவை லேசான தனிம அலைகளுடன் மின்னிக் கொண்டிருந்தன. பார்ப்பதற்கு சற்று கலைந்து கிடந்தாலும் கேரனுக்கு அவை பெரும் வெற்றியின் அடையாளமாக தெரிந்தன. இவை பெரும்பாலும் இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தரம்படுத்தப்பட்ட கருவிகள்தான். என்றாலும் இவற்றின் மதிப்பு மிக அதிகம். இவற்றை விற்று தனக்கு பிடித்த மந்திர ரத்தினங்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்று கேரன் திட்டமிட்டான். காலத்தை காட்டும் விசித்திரம்.
கேரன் பொதுவாக பழமையான பொருட்களையும் காலத்தின் சுவடை படிந்த ரத்தினங்களையுமே விரும்புவார். ஆனால் இப்போது ஒரு மந்திரவாதியிடம் இருந்து கைப்பற்றிய ஒரு புதிய பொருள் அவரது ஆர்வத்தை தூண்டியது. அது தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு பாக்கெட் வாட்ச் போன்ற சிறிய கருவி. அதன் உடல் தங்கம், முட்கள் வெள்ளி. அந்த முட்கள் நகரும்போது ஏற்படும் அந்த மெல்லிய டிக் டிக் என்ற சத்தம் கியர்கள் மிக துல்லியமாக வேலை செய்வதை காட்டின. காலத்தின் ஆற்றலை கையாளும் கேரனுக்கு காலத்தை காட்டும் இந்த கருவி மிகவும் நெருக்கமான ஒன்றாக தெரிந்தது. அந்த கடிகாரத்தின் மெல்லிய டிக் டிக் சத்தம் கேரனின் மனதிற்கு ஒருவித அமைதியை தந்தது. அவன் அதை தனது படுக்கைக்கு அருகில் வைத்துவிட்டு மந்திரவாதி காப்ஃபைலிடமிருந்து கைப்பற்றிய விண்வெளி மோதிரத்தை, ஸ்பேஸ் ரிங்கை கையில் எடுத்தான். அவன் அந்த மோதிரத்தை செயல்படுத்தியதும் காற்றில் ஒரு விண்வெளி அலை உருவானது. அதிலிருந்து ராஷாவின் அந்த பிரம்மாண்டமான மந்திர வாள், பல அரிய மந்திர பொருட்கள், புத்தகங்கள், சுருள்கள், ஸ்க்ரோல்ஸ் மற்றும் சில தின்பண்டங்கள் கீழே விழுந்தன. மந்திர வாளின் ரகசியம். கேரனின் கவனம் முதலில் அந்த மந்திரவாளின் மீது திரும்பியது. அதன் நீண்ட மற்றும் அகலமான பிளேடு முழுவதும் அடர்த்தியான மந்திரக் குறிகளால் நிறைந்திருந்தது. குளிர்ந்த காற்று அதன் மேல் படும்போது காற்றில் ஒரு கீறல் விழுவது போன்ற கூர்மையான சத்தம் கேட்டது. அதில் இன்னும் வெள்ளை டிராகன் பெண்மணியின், சாலியாவின் இரத்தக்கரைகள் காய்ந்து படிந்திருந்தன. அமைப்பு. வாளின் கைப்பிடி முடிகின்ற இடத்தில் ஒரு உயர்தர நீல நிற ரத்தினம் பதிக்கப்பட்டிருந்தது. மர்ம எழுத்துக்கள். கைப்பிடிக்கு கீழே கேரனுக்கு தெரியாத ஒரு மொழியில் சில வார்த்தைகள் செதுக்கப்பட்டிருந்தன. அது அந்த வாளின் பெயராக இருக்கலாம் என்று கேரன் ஊகித்தான். அளவு. அது ஒரு சாதாரண மனிதன் பயன்படுத்துவதை விட பெரியதாக இருந்தது. ராஷா போன்ற அசாத்திய வலிமை கொண்ட வீரர்களுக்காகவே அது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசோதனை. கேரன் தனது மந்திர ஆற்றலை அந்த வாளுக்குள் செலுத்தினான். அடுத்த நொடியே அந்த வாளைச் சுற்றி ஒரு மிக கூர்மையான ஆற்றல் வளையம் உருவானது. அவன் அந்த வாளை மெதுவாக தரையில் அழுத்தினான். மிகவும் கடினமான பனி கிறிஸ்டல்களும் உறைந்த மண்ணும் டோஃபு மென்மையை துளைப்பது போல மிக எளிதாக துளைக்கப்பட்டன. இது ஒரு அற்புதமான ஆயுதம், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதை என்னால் பயன்படுத்த முடியாது என்று கேரன் சற்று வருத்தத்துடன் நினைக்கான். ஒரு டிராகனுக்கு வாள் தேவையில்லை, அதன் நகங்களே போதும். சிறிது ஏமாற்றம் அடைந்தாலும் கேரன் யதார்த்தத்தை சிந்தித்து பார்த்தான். உண்மையான டிராகன்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள ஆயுதங்களையும் கவசங்களையும் பயன்படுத்துவதுண்டு. ஆனால் ஒரு டிராகனின் பிரம்மாண்டமான உருவத்திற்கு ஏற்றவாறு அந்த ஆயுதம் இருக்க வேண்டும். உருமாற்ற மந்திரத்தை பயன்படுத்தி மனித வடிவம் எடுத்தால் ஒழிய சாதாரண மனித ஆயுதங்கள் அவருக்கு ஒரு பல்பொடி குச்சி போலவே இருக்கும். ஆயுதங்களின் அளவை மாற்றும் மந்திரங்கள் இருக்க வேண்டும், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது எனக்கு தெரியாது. விலைமதிப்பற்ற கலைப்படைப்பு. அந்த வாளின் கைப்பிடியிலிருந்த ரத்தினத்தை பிடுங்கிவிடலாமா என்று கேரன் ஒரு கணம் யோசித்தான். ஆனால் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை கைவிட்டான். மதிப்பு. இந்த வாள் டிராகன் சிதில்களையே கிழிக்கும் திறன் கொண்டது. தரம். இதில் பதிக்கப்பட்ட ரத்தினத்தை விட அதன் பிளேடில் பயன்படுத்தப்பட்ட அறியப்படாத உலோகம் மற்றும் நுணுக்கமான ரூன் செதுக்கல்கள் அதிக மதிப்புடையவை. அத்தகைய பொக்கிஷத்தை சிதைக்க விரும்பாமல் அதை தனது சேகரிப்பில் ஒன்றாக சேர்த்து கொண்டான். தூக்கத்தில் தவறுதலாக தன்னையே வெட்டிக்கொள்ளக்கூடாது என்பதால் அதை இரத்தின படுக்கைக்கு அடியில் பாதுகாப்பாக வைத்தான். இரத்தின குளியல். ஒரு டிராகனின் கனவு. புதிதாக கிடைத்த இரத்தினங்களால் கேரனின் இரத்தின படுக்கை இப்போது இன்னும் உயரமாக மாறியிருந்தது. அதன் மேல் அவன் படுக்கும்போது பல வண்ண இரத்தினங்கள் அவனை சூழ்ந்து நின்றன. அவன் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும் அந்த இரத்தினங்களிலிருந்து வெளிப்படும் தனிம ஆற்றலை அவனது உடல் உறிஞ்சியது. இது அவனுக்கு மிகுந்த இதத்தை தந்தது. இருந்தபோதிலும் கேரனின் உண்மையான இலக்கு இதுவல்ல. அவன் ஒரு பிரம்மாண்டமான இரத்தின ஊற்று நீர்க்குளத்தை உருவாக்க விரும்பினான். அதில் அவன் நீந்தும்போது அவனது உடலின் ஒவ்வொரு அணுவும் அந்த மந்திர ஆற்றலால் நிரப்பப்பட வேண்டும். அதுவே ஒரு டிராகனின் உண்மையான சொகுசு வாழ்வு. அந்த இரத்தின குளத்தில் மூழ்கி நீந்தும் கேரனின் கனவு இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. அடுத்து காப்ஃபைலின் விண்வெளி மோதிரத்திலிருந்து கிடைத்த புத்தகங்களை அவன் ஆராய்ந்தான். அவற்றை படித்தபோது அவனது முகத்தில் மகிழ்ச்சியும் ஏமாற்றமும் கலந்திருந்தது. மகிழ்ச்சி. அந்த புத்தகங்களில் தற்காப்புத்துறை சார்ந்த அடிப்படை மந்திரக் குறிகள் மற்றும் மந்திர மாதிரிகள் இருந்தன. ஏமாற்றம். அவை அனைத்தும் ஆரம்பநிலை மந்திரங்களே. மேலும் அந்த புத்தகங்கள் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டதால் மிகவும் தேய்மானமடைந்து சிதிலமடைந்து காணப்பட்டன. காப்ஃபைல் தனது பழைய நினைவுகளுக்காகவோ அல்லது ஆரம்பகால பாடம் என்பதால் ஒரு நினைவுக்காகவோ அவற்றை சேமித்து வைத்திருக்கலாம். கேரன் அவற்றை ஏற்கனவே அவனிடமிருந்த இருதலை ஓகர் கொடுத்த புத்தகங்களுடன் சேர்த்து வைத்தான். அனைத்து தகவல்களும் நினைவில் இருந்தாலும் அவ்வப்போது புத்தகங்களின் தாள்களை புரட்டி பார்ப்பதில் ஒரு தனி திருப்தி இருக்கிறது. பானமும் தின்பண்டமும். ஒரு மந்திரவாதியின் சுவை. தனது விண்வெளி மோதிரத்திலிருந்து வெளியே விழுந்த மனித உணவுகளை கேரன் குனிந்து பார்த்தான். தேன்குழல் இனிப்புகள். சில தின்பண்டங்கள் மிக நுணுக்கமான வடிவங்களில் சிறியதாக இருந்தன.
அவற்றிலிருந்து தேனின் மனம் மென்மையாக வீசியது. அவை பார்ப்பதற்கே மிகவும் சுவையாக தெரிந்தன. வெளிர் சிவப்பு நிற பானம். சில பாட்டில்களில் வெளிர் சிவப்பு நிறத்தில் திரவம் இருந்தது. அதன் மூடியை திறந்தபோது திராட்சை மதுவின் வாசம் மெல்லியதாக காற்றில் பரவியது. மதுவுடன் கூடிய இனிப்பு பலகாரங்கள். இந்த முதியவர் வாழ்க்கையை நன்றாகவே ரசித்திருக்கிறார் போலிருக்கிறது என்று கேரன் நினைத்தான். அந்த கடும் குளிர்ந்த பனிச்சிகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான டிராகன் ஒரு சிறிய மனித தின்பண்டத்தை சுவைக்க தயாராவது பார்ப்பதற்கு விசித்திரமாக இருந்தது. அந்த மந்திரவாதியின் சுவை கேரனுக்கு பிடிக்கவில்லை. அவன் ஒரு இனிப்பு பலகாரத்தை வாயில் போட்டு மென்றுவிட்டு அந்த மதுவை ஊற்றி குடித்தான். சுவை அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று சலிப்புடன் உதட்டைச் சுழித்தான். டிராகன்களுக்கு எப்போதுமே இறைச்சிதான் முதல் விருப்பம். அது சமைத்ததாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி. எதை வேண்டுமானாலும் செரிக்கும் ஆற்றல் அவனுக்கு இருந்தாலும் அவனது நாக்கு இறைச்சியை தேடியது. டிராகன் ஆன்மாக்கள். தனது சேகரிப்புகளை மேலோட்டமாக பார்த்த பிறகு கேரன் ஒரு முக்கியமான பொருளை மிகவும் கவனமாக எடுத்தான். அது ஒரு டிராகன் தலையின் வடிவில் செதுக்கப்பட்ட சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கும் டிராகன் ஆன்மாக்கள். அந்த கல் காற்றில் வெளிப்பட்ட அடுத்த நொடியே கேரனின் இதயத்திற்குள் அதை அடைய வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கடங்காத ஆசை பிறந்தது. ஏற்கனவே தனது படைகளுக்கு தேவையான அனைத்து உத்தரவுகளையும் வழங்கிவிட்டதால் இம்முறை அவன் தனது ஆசையை கட்டுப்படுத்தவில்லை. சக்தியின் எழுச்சி. கேரன் அந்த பழங்கால டிராகன் ஆன்மா கல்லை ஒரே வாயில் விழுங்கினான். அவனது பிரம்மாண்டமான உருவத்திற்கு அந்த கல் மிகச் சிறியதாக தோன்றினாலும் அது தொண்டையை கடந்து வயிற்றுக்குள் சென்றதும் அதன் உண்மையான வீரியம் வெளிப்பட்டது. ஆற்றல் அலை. அவனது வயிற்றிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கடல் அலை எழுவது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் கிளம்பியது. உடல் நடுக்கம். அந்த ஆற்றல் அவனது உடல் முழுவதும் ஒவ்வொரு நரம்பிலும் பாய்ந்தபோது கேரன் கட்டுப்பாடற்று நடுங்கினான். அவனது நகங்கள் தரையை இறுக்கி கோர்த்தன. ஆன்ம சுகம். அவனது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து ஒரு விவரிக்க முடியாத சுகம் அடுக்கடுக்காக எழுந்தது. இது வெறும் உடல் ரீதியான மாற்றம் அல்ல, இது ஒரு டிராகனின் பரிணாம வளர்ச்சி. அந்த ஆற்றலின் ஒவ்வொரு துளியும் கேரனை இன்னும் வலிமையான ஒரு உயிரினமாக மாற்றிக் கொண்டிருந்தது.